ஷா எங்கே? எத்தனையோ முறை படையெடுத்தும் பிருத்திவியை வெல்ல முடியவில்லையே என்ற கவலையா? ராயன் ஷா, சாமர்த்தியத்தால் வெல்ல முடியாத பிருத்திவியை சதி திட்டத்தால் வென்றுவிடலாம் என்ற எண்ணமா? இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு முன்னாலும் கிடைத்திருக்காது, இனியும் கிடைக்கப் போவது கிடையாது. நிச்சயமாக. ஏன் திகைக்கிறீர்கள்? உங்களை சந்திக்க வந்திருப்பவன் பிருத்திவியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? என்ன? கண்ணோச்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கும் தூது வந்தால் உண்மையான பிருத்திவியா? ஆமா, இதை எச்சரித்து விட்டு வரும்படி ஜெயச்சந்திர மன்னர் என்னை இங்கு அனுப்பினார். வகையாக மாட்டிக்கொண்டார். உடனே புறப்படுங்கள். கண்ணோச்சி நாட்டிலே திருவிழா நடக்கப் போகிறது. கண்கொள்ளா காட்சியாக அது விளங்கப் போகிறது. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் வரப்போகிறார்கள். வண்ணச்சிலையாம் ஜெயச்சந்திரன் மகள் தனக்குத்தான் தனக்குத்தான் என்று எல்லோரும் போட்டி போட இருக்கிறார். என்ன? உனக்கு சுயம்பரம். சுயம்பரமா? ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டதாப்பா? முடிந்து விட்டது. சுயம்பரம் எப்போது? இன்னும் சில தினங்களில். உனக்கு மகிழ்ச்சியாய்த்தான் இருக்கு. பொறுத்துக் கொள்ளம்மா, உனக்கு பொருத்தமான துணைவன் கிடைக்கப் போகிறான். இந்நேரம் மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு கூட போயிருக்கு. அப்படியா அப்பா? மன்னர்கள் அனைவரும் வருவார்களா? அங்கம், வங்கம், கலிங்கம், விராடம், பொங்கும், குமரி, கேரளம் மற்றும் மதுரை, தஞ்சை மன்னவரோடு மன்னாதி மன்னர் தில்லியின் தலைவர். ஒரு சொல்லை மட்டும் மறந்து. அப்பா, நான் சொன்னது தப்பா? தப்பாது மகளே, தப்பாது. கொற்றத்து அரசியலிலும் பெற்ற மகளிடத்திலும் ஜெயச்சந்திரன் போட்ட கணக்கு தப்பாது மகளே, தப்பாது. தந்தையின் பகைவன் மகளுக்கு மணவாளன். என் தலையை போவதாயிருந்தாலும் சரி, நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, சுயம்பரம் என்பது தானே வரித்துக் கொள்வதுதானே? நிச்சயமாக. அப்படியானால் மன்னர்களை அழைக்காமல், மண்டபத்தில் கூடாமல், கண்ணுக்கினியவரை, காதலுக்குரியவரை நானே வரித்துக் கொண்டு விட்டேன். அப்பா, தபாஷ் மகளே, தபாஷ். தாயில்லாத குறையை நீ உணரக்கூடாது என்பதற்காக பாசத்தையும் நேசத்தையும் காட்டி வளர்த்த எனக்கு நல்ல பரிசுதான். மகளே, ஒரு நாளும் நடக்காது. அப்பா, 1 முதல் 10 வரை இருக்கிறது இங்கே. அதில் ஒன்றை எடுத்துக்கொள் என்பேன். இந்த 10ல் ஒன்றுக்குத்தான் நீ மாலையிட வேண்டும். இதற்கு பெயர்தான் சுயம்பரம் என்று யாரப்பா உங்களுக்கு சொன்னார்கள்? எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஜெயச்சந்திரன் சொல்வதெல்லாம் அவனாக சிந்திப்பதுதான். தனியான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் போது
எனக்கு மட்டும் அது இருக்கக்கூடாதா? உங்கள் எல்லாருக்காகவுமே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் தனியாக சிந்திக்க வேண்டும்? வாழ்க்கை என்னதென்று அறியாத சிறுமினி, உன் சுகதுக்கங்களில் தந்தையாகி எனக்கும் பங்கிருக்கிறதம்மா. நம் தலைமுறைக்கு உன்னால் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா, ஏதேதோ சொல்லி என் மனதை குழப்பாதீர்கள். உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயித்திருப்பது என்னுடைய மனநாளன் மரண நாள். மாலையிட்டால் பிருத்வி மன்னருக்குத்தான் மாலையிடுவேன். பார்த்து விடுகிறேன் அதை. ஆனால் பட்டத்து மன்னன் ஆகிவிட்ட பிருத்திவியை நீ பதியாக காண மாட்டான். வாயில் காக்கும் காவலனாக, வழிபார்த்து நிற்பவனாக சுயம்பர மண்டபத்து வாசலில் மனதிற்கு இந்த பிருத்திவி நின்று கொண்டிருப்பான். உயிரோடல்ல, சேவகர்கள் தூக்கிக் கொண்டு வந்து வைப்பார்கள் சிலை வடிவத்தில். நான் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பழி தீர்த்துக் கொள்கிறேன். இருந்தால் மற்ற மன்னர்கள் வரட்டும், பிருத்திவியின் சிலை வடிவத்தை காணட்டும், கண்டு சிரிக்கட்டும், உள்ள மகிழட்டும். அப்பா, சுயம்பரத்தை நிறுத்துங்கள், உங்கள் திட்டத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். என் நெஞ்சம் நடுங்குகிறது, நினைவு தடுமாறுகிறது. கொஞ்சம் வளர்த்த மகளை குற்றுயிராக்காதீர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். அப்பா, உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். மாறப்போவது சரித்திரம், ஜெயச்சந்திரன் மனமல்ல. நான் சொன்னபடி நடந்தே தீரும். அப்பா, சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே. காவியத்தில் காதல் என்றால் கரைதுருகும் கற்பனையே, காவியத்தில் காதல் என்றால் கரைதுருகும் கற்பனையே. கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர் தான் உன் வழியோ, கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர் தான் உன் வழியோ, கண்ணீர் தான் உன் வழியோ. சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேர்ந்தானோ? இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேர்ந்தானோ? மன்னர் குலக்கண்ணியரும் கண்கலங்க நேரும் என்றால், மன்னர் குலக்கண்ணியரும் கண்கலங்க நேரும் என்றால், மண்டலத்தில் பெண்களுக்கே வாய்த்த விதி இது தானோ? மண்டலத்தில் பெண்களுக்கே வாய்த்த விதி இது தானோ? வாய்த்த விதி இது தானோ? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே. இக்கட்டான நிலைமைகள் எப்போதாவது ஏற்பட்டால் வீரரிடம் சொல்லி அனுப்புங்கள்.
வீரவி, இளவரசியா, ஏதமா நீங்க எங்க வந்தது? எனக்கு உன் உதவி தேவை. என்னம்மா இது? கூண்டுல இருக்கிற கிளிக்கு தான் வெளியில இருக்கிறவங்க உதவி செய்தவா சொல்லுவாங்க. நானும் இப்போது கூண்டு கிளி. ஏற்கனவே உன்னை பற்றி எல்லாம் அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். என் சுயமரம் நிச்சயமாகிவிட்டது. நான் மாலை ஏந்தி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள கண்ணோசிக்கு அவரை எப்படியும் வரும்படி நீதான் அவரிடம் சொல்ல வேண்டும். இந்த உரையும் அவரிடம் கொடுத்து விடு. நல்லதம்மா. எல்லாமே உங்ககிட்ட சொல்லிவிட்டாரா? உங்ககிட்ட சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது? ஏம்மா ஏம்மா அமராவா, அமராவதி, இவளையும் உன்னோட அழைத்து போ. உத்தரவுமா. வீர்வி, என் நிலைமை நீதான் அவருக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். சரிம்மா. ஓலையும் பத்திரமாக சேர்த்து விடு. நல்லது. ராம்சிங், நாட்டின் எல்லை வரை இவர்களை பத்திரமாக சேர்த்து விடு. வர்றோம்மா. வணக்கம். நாங்க வர்றோம்மா. எப்போது வந்தாய்? அதைத்தான் சொல்ல வந்தேன். நீ நலமா? அதைத்தான் சொல்ல வந்தேன். சம்யுக்தாவும் அமராவும் நலம்தானே? அதைத்தான் சொல்ல வந்தேன். பவானி எப்படி இருக்கிறார்? அதைத்தான் சொல்ல வந்தேன். எதையாவது சொல்லு. சொல்ல விட மாட்டீங்க. இளவரசிக்கு சுயவரம் வச்சிருக்காங்களா? ஆமா. வெளிதேசத்து அரசர்களுக்கு எல்லாம் ஓலை அனுப்பிச்சாச்சுது. உங்களை அவங்க கூப்பிட போறது இல்லையா? பவானி அம்மாவை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. ஆமா. இளவரசி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானே, அவசியமும் அவசரமான நிலை இந்த ஓலை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களையும் என்னையும் பிரிக்கும் விதத்தில் என் தந்தை எனக்கு சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். கதையும் கெஞ்சியும் கூட எனக்கு காதல் சொல்வார், கண்ணீரை தவிர வேறு எவரும் இல்லை. நாளை ஏந்தி வரும் மாலையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி வர வேண்டும்? மாபெரும் வீரனை இப்படி மண்டபத்தின் காவலனாக பார்ப்பது என் மனதையே வருத்துகிறது. சம்யுக்தாவும் சுயமரத்தினால் இந்த நாட்டின் சரித்திரமே மாறினாலும் ஆச்சரியமில்லை. வாருங்கள். மன்னர்களும் வந்துவிட்டனர். சம்யுக்தா, முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டது. ராமா, இளவரசி சம்யுக்தாவின் சுயமர விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறேன். நமது ரஜபுத்திர வழக்கப்படி இளவரசி சம்யுக்தா தன் மனதிற்கு வந்த மன்னவனுக்கு மனமாலை சூட்டுவார். மற்ற மன்னவர்கள் விரோதம் பாராட்டாது அவர்கள் இருவரையும் மன நிறைவோடு வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.
மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா? மன்னவர் குலம் பாரம்மா. இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா? மன்னவர் குலம் பாரம்மா. பொன்மலர் மணி வாயில் புன்னகை புரிகின்ற பூவை உன்னை பார்க்கிறார். பொன்மலர் மணி வாயில் புன்னகை புரிகின்ற பூவை உன்னை பார்க்கிறார். நின்று தன்மனம் தடுமாற உன் மலர் விழி கூறும் சம்மதம் தன்னை கேட்கிறார். நின்று தன்மனம் தடுமாற உன் மலர் விழி கூறும் சம்மதம் தன்னை கேட்கிறார். நீயோ மன்னவர் குலம் பாரம்மா. இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா? மன்னவர் குலம் பாரம்மா. மயக்கும் முகம் படைத்த மாதர்கள் விழி தம்மை கலக்கும் எழில் படைத்த மாறன். மண்ணில் சிரிக்கும் செந்தாமரை பூ சிவந்தது போல் களமும் சிவப்பாக போர் புரியும் சேரன். மழலை குரல் கேட்டு அன்னங்கள் தாளாட்டும் வளநாடு தன்னை காக்கும் தலைவர். கரும் குழல் போல மேகங்கள் போத்தாட சேர்ந்து வரும் கோசலம் தன்னையாளும் இறைவன்.
கோடிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தாயே, எங்கே அந்த மானம்? வாளுண்டு வலிவுண்டு என்று தோள் தட்டி நின்றாயே, எங்கே அந்த வாழும் வலிவும்? ராஜாதி ராஜனே, ராஜதந்திரம் படைத்தவனே, ஒரு சராசரி குடிமகனுக்குள்ள கௌரவம் கூட இப்போது உனக்கில்லை. மகளால் விளைந்த களங்கத்தை எதை கொண்டு கழுவப் போகிறாய்? எதை கொண்டு பழி தீர்க்கப் போகிறாய்? போர் என்று சொன்னாலே போதும், புறப்பட்டு விடும் நமது படை. ஆனால் பிருத்திவியை நாம் தனியாக வெல்பக்கம். சங்கர்ராய், கலங்காதீர்கள். உங்களை விட அதிகமாக என் ரத்தம் கொதிக்கிறது. நமக்கு ஒருவன் உதவுவான். யாரவன்? கோரி. கோரி. சரி, தாமதிக்காதே, உடனே புறப்படும். வழிக்கு வழி. பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. ஓ மன்னவா வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். ஆலிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, ஆலிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. மன்னவர் திருமார்பில் கண் மூட வேண்டும், மன்னவர் திருமார்பில் கண் மூட வேண்டும், வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா, வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா. ஓ மன்னவா வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. ஜெயச்சந்திர மன்னரின் மகளை சிறையெடுத்து சென்று விட்டான் பிருத்திவி. ஆமா, காயம்பட்ட புலி போல் கனல் கக்க நிற்கிறார் ஜெயச்சந்திர மன்னர். இனம் குலம் என்ற எண்ணம் எல்லாம் இப்போது இல்லை. கோபம் கொண்டவனை வைத்துத்தான் ராஜதந்திரம் தெரிந்தவர்கள் காரியங்களை சாதிக்க வேண்டும். என் உடல் தான் கண்ணோசியில் கிடந்ததே தவிர என் மனம் தங்கள் திருவடிகளிலேயே கிடக்கிறது. உங்களை ஒருமுறை வெற்றி கண்டு அவமானப்படுத்தியவன் பிருத்திவி. ஷாயின்ஷா, ஜெயச்சந்திர மன்னர் அமைதி அடைந்து மனம் மாறுவதற்குள் போர் துவங்கியாக வேண்டும். நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்ததை நீங்கள் எடுத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். நாங்களே வர நினைத்தோம், நீங்களே வந்து விட்டீர்கள். அறிவாளிகளின் மூளை ஒரே மாதிரி தானே சிந்திக்கும். நாம் இருவரும் இரண்டு அறிவாளிகள். ஆமா,
2 அறிவாளிகள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. போரில் வெற்றி பெற்றதும் ராஜஸ்தானம் உமக்கு, ஆப்கானிஸ்தானம் போதும் எனக்கு. புது வாழ்வில் புகுந்து மணக்கோலம் மாறுவதற்குள் போறோம். நாம் புது வாழ்வு காணக்கூடாது என்பதற்காகத்தானே இந்த போர். உங்களை நான் எந்த மனத்தோடு வழி அனுப்புவேன்? வீரமங்கை அல்லவா என்று ஒரு மனம் கேட்கிறது. காதல் உனக்கு இல்லையா என்று இன்னொரு மனம் தடுக்கிறது. சம்யுக்தா, ரஜபுத்திர பெண் கண்ணீர் விடலாமா? கூடாதுதான். நான் தடுத்தும் நிற்காம தானாக வருகிறதே கண்ணீர். என்ன செய்வது? கலங்காத என்னையும் கலங்க வைக்கிறாயே. உன் காதல் எனக்கு தெரியாதா? சம்யுக்தா, கண்ணீரை துடைத்துக் கொள். துடித்து நிற்கும் வீரர்கள் என் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். வழி அனுப்பி சம்யுக்தா, வழி அனுப்பி. வழி அனுப்புவதா? நானா? உங்களையா? அன்னை பூமி என்னை அழைக்கிறது. தடை சொல்லாதே சம்யுக்தா. சம்யுக்தா, அனுப்புகிறேன். போர்க்களம் சிவப்பாக போர் புரிய செல்லும் உங்களுக்கு செந்நிறத்திலே திலகமிட்டு சிரித்த முகத்தோடு வழி அனுப்புகிறேன். ஒரு வாழ், மனைவி தருவாள், செல்வார், கணவர் வெல்வார் எனும் வீர பரம்பரையில் பிறந்த உங்களுக்கு இது வீரவாணி நானே தருகிறேன். சென்று வாருங்கள் பெருமாள், சென்று வாருங்கள். முன்பு இருந்ததை விட 3 மடங்கு பெரிதாக கோரியின் படைகள் இருக்கின்றன. தலைவர் பிரதீவ மன்னர் தலைச்சென்று போரிடுகின்றார். ஜெயச்சந்திர மன்னரின் படை எந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறது? டில்லி நெடுஞ்சாலையிலேயே டில்லியில் இருந்து 18 கட்டை தூரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது.
என் எதிரிகளை இப்போது நான் சந்திக்க விரும்பவில்லை. முகமது கோரியை விடவா நமக்கு பயங்கரமான எதிரிகள் உண்டு? சொந்தம் கொண்டவர்களை காட்டிக் கொடுக்க வந்தவர்களோடு சேர்ந்து கொள்ளலாமா? கொஞ்ச நஞ்சம் துடித்துக் கொண்டிருக்கும் ரத்த பாசத்தால் கேட்கிறேன், போரை நிறுத்துங்கள், படைகளை திருப்புங்கள் அப்பா. உறைந்து விட்ட ரத்தத்தில் பாசம் ஏது? நீயும் கேட்டுவிட்டால் நானும் தெரிந்து கொண்டேன். அப்பா, நான் அவமதிக்கப்பட்டேன். என் மானத்தை பொறுத்த விஷயம் போவில்லை. அப்பா, அப்பா, வேண்டாம் அப்பா. கள்ளனை போல் சுயம்பர மண்டபத்தில் என் மகளை தூக்கிச் சென்றவனை வாழ வைத்து பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். அப்பா, 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 அப்பா. பிணத்தை என் கண்ணால் காணும் வரை ஆத்திரம் அடங்காது. போய்விடு. வேண்டாம் அப்பா, வேண்டாம். பெற்ற மகளை விரைவையாக்கி பார்க்காதீர்கள். கட்டிய கோட்டையை இடித்து விடாதீர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போகாதீர்கள் அப்பா, போகாதீர்கள். வஞ்சிக்கப்பட்டு நெஞ்சிலே நீ இரக்கத்திற்கிடமில்லை. அவனை பழிவாங்காமல் நான் திரும்ப மாட்டேன். போய்விடு. ஐயோ, நான் பெண் அல்லவா? அதிலும் உங்கள் மகள் அல்லவா? இல்லை. பிருத்வி மன்னர் உங்கள் மருமகன் அல்லவா? இல்லை. கோரி நம் எதிரி அல்லவா? இல்லை. இல்லவே. அப்பா, பரம்பரை அஸ்தமித்து விட்டது. இந்த பூமியிலிருந்து நாம் பறந்து விடுவோம். இறுதியாக ஒன்றாக இணைந்தோம், ஒன்றாகவே இருப்போம்.